பிரியமானவர்களே, நாம் இந்த பரிசுத்தமான தொழுகையை இந்த நேரத்தில் ஆரம்பிக்கலாம். நமதாத்மா பிதா குமாரன் பரிசுத்தாவியின் திரியேக நாமத்தில் உள்ளது. ஆமென். ஆண்டவரை நோக்கி ஜெபிப்போம். காலை புதிய இறப்புகளினாலும் கிருபைகளினாலும் எங்களை முடிசூட்டி பாதுகாக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த மகிழ்ச்சியும் ஆசீர்வாதமும் நிறைந்த ஆண்டவரே, அக்டோபர் மாதம் 4ஆம் நாளுக்காகவும் இந்த மாதத்தில் ஆண்டவரே முதல் ஆண்டவரே தொழுகை ஆண்டவரே நாளுக்காக நன்றி செலுத்துகின்றோம். கர்த்தாவே, கடந்து போன நாட்கள் முழுவதுமாய், கடந்து போன இரவு முழுவதுமாய் எங்களோடு இருந்து எங்களையும் எங்கள் குடும்பங்களையும் மக்களையும் பிள்ளைகளையும் பாதுகாத்திருக்கிறேன். நன்றி செலுத்துகிற ஆண்டவரே, இதோ இந்த பேரிடர் காலத்துல எங்களை ஜீவனோடு வைத்திருக்கிற மாபெரும் கிருபைக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம். இந்த பரிசுத்தமான தொழுகையை கர்த்தர் ஆசீர்வதியும். ஆண்டவரே, இந்த கொரோனா வைரஸ் காலத்துல ஆண்டவரை வங்குமை தொழுது கொள்ள அரசாங்கத்தின் வழியாய் எங்களுக்கு கிடைத்த இந்த ஆண்டவரை வளர்வுகளுக்காய் நன்றி செலுத்துகிறோம். இருந்த போதும் இந்த வியாதியிலிருந்து எங்களை முற்றிலும் பொறுப்படுத்தி ஆண்டவரை பாதுகாத்துக் கொள்ள வேண்டுமா ஜெபிக்கிறோம். இந்த நாளில் நாங்கள் பாடுகின்ற பாடல்கள், ஏறெடுக்கின்ற ஜெப மன்றாட்டுகள், விண்ணப்பங்கள் எல்லாம் ஒரு சமூகத்திலே பிரதியாக இருக்கும். ஆண்டவரை அடியை மறைத்து நீர் பேசும் பாடுகிற பாடல்கள், வாசிக்கப்படுகிற இறை வார்த்தைகள் எல்லாம் உடைய சமூகத்திலே ஆசீர்வாதமாக இருக்கட்டும். வந்து கொண்டிருக்கிற மக்களை ஆண்டவரை கொண்டு வந்து சேர்த்தருளும். உம்முடைய இரக்கத்தின்படி, கிருபையின்படி, அரசாங்க வழிகாட்டுதலின்படி இதானே நடத்தும்படியாய் கர்த்தர் கிருபைத்தார். ஆண்டவராக இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென். நாம் கடவுளை நினைவுபடுத்தும்படியாக முதல் பாடலை பாடுவோம். 50வது ஞான பாடல். என்னோட ஆத்மாவே வெளி உட்கருத்தார். Oh
பரிசுத்த ஆவியின் நாமத்தில் உள்ளது. கர்த்தருக்கு பிரியமான மகளே, நமது பிதாவாகிய கடவுளிடம் கபடற்ற இருதயமுள்ளவர்களாய் நீ சேர்ந்து நமது பாவங்களை அவருக்கு அறிக்கையிட்டு அவர்களை மன்னிக்க நமது ரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அவரை ஏற்றுக்கொள்வோம். நமது சகாயம் கர்த்தருடைய திருநாமத்தில் உள்ளது. என் பேர்களை கர்த்தருக்கு அறிக்கையிடுவேன் என்று என் பாவத்தின் தோஷங்களை சர்வவல்லவரான கடவுளே, எங்கள் சிருஷ்டிகருமே பொறுமானவரே, ஏழை பாவிகளாகிய நாங்கள் சுபாவத்தின்படி பாவமுள்ளவர்களும் தீர்ப்புகளுமாயிருக்கிறோம் என்றும் மனதினாலும் வார்த்தையினாலும் நடக்கையினாலும் உமக்கு விரோதமாய் பாவம் செய்தோம் என்றும் அறிக்கையிடுகிறோம். ஆதலால் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் தீர்க்கான கிருபையை தேடி உம்முடைய அருகில் அழைக்கப்படுக வருகிறோம். சர்வவல்லவரான பரமபிதாவாகிய கடவுள் நமக்கு நினைவார். அவர் தமது ஒரே பேரான குமாரனை நமது பாவங்களுக்காக மரணத்திற்கு ஒப்புக் கொடுத்து அவர் நிமித்தம் நமது பாவங்களை மன்னிக்கிறார். அவர் நாமத்தில் விசுவாசம் உள்ளவர்களுக்கு கடவுளின் பிள்ளைகளாகும்படி அதிகாரம் கொடுத்து அவர்களுக்கு தமது பரிசுத்த ஆவியானவரை தந்து அருளுவதாக வாக்குறுதி பண்ணினார். விசுவாசமுடையவனாய் ஞானஸ்நானம் பெற்று ரட்சிக்கப்படுவான். கர்த்தாவே, எங்கள் அனைவருக்கும் கிருபை செய்தருளும். அப்படின்றமாக திருத்தவ பண்டிகைக்கு பின்னர் 17ஆம் ஞாயிற்றுக்கிழமை 6ஆம் வாரத்தில் யெகோவா
பிசாசினால் நேரிடும் எல்லா சோதனைகளுக்கும் எதிர்த்து நிற்கவும், சுத்த இருதயத்தோடும் சுத்தமற்றோம் ஒரே கணவனாக உம்மை பின்பற்றி நடக்கவும் உம்முடைய மக்களாக எங்களுக்கு கிருபை தந்தருள வேண்டும் என்று உம்மோடும் பரிசுத்த ஆவியோடும் ஏகத்தினோடு என்றென்றைக்கும் கீழே தாழ்ந்து கொண்டிருக்கிற உமது குமாரனாகிய எங்களான இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் உம்மை வேண்டி திருத்துவ பண்டிகைக்கு பின்வரும் 17ஆம் ஞாயிறாகிய இன்றைக்காக குறிக்கப்பட்ட பழைய ஏற்பாட்டின் திருமுறை பகுதி. அது ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 1 முதல் 7 வசனங்கள். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 7 வரை. இப்பொழுது நான் என் நேசரிடத்தில் அவருடைய திராட்சை தோட்டத்தை குறித்து என் நேசருக்கு ஏற்ற ஒரு பாடலை பாடுவேன். என் நேசருக்கு மகா செழிப்பான மேட்டிலே ஒரு திராட்சை தோட்டம் உண்டு. அவர் அதை வேலி அடைத்து அதில் உள்ள கற்களை பொறுக்கி அதிலே நற்குல திராட்சை செடிகளை நட்டு அதன் நடுவில் ஒரு கோபுரத்தை கட்டி அதில் ஆலையையும் உண்டு பண்ணி அதன் நல்ல திராட்சை பழங்களை தரும் என்று காத்திருந்தார். அதுவோ கசப்பான பழங்களை தந்தது. எருசலேமின் குடிகளே, யூதாவின் மனுஷரே, எனக்கும் என் திராட்சை தோட்டத்துக்கும் நியாயம் தீருங்கள். நான் என் திராட்சை தோட்டத்திற்காக செய்யாத எந்த வேலையை அதற்கு இனி செய்யலாம்? அது நல்ல திராட்சை பழங்களை தரும் என்று நான் காத்திருக்க அது கசப்பான பழங்களை தந்ததென்ன? இப்போதும் நான் என் திராட்சை தோட்டத்துக்கு செய்வதை உங்களுக்கு அறிவிப்பேன். அதன் வேலியை எடுத்து போடுவேன், அது மேய்ந்து போடப்படும். அதன் அடைப்பை தகர்ப்பேன், அது மிதியுண்டு போம். அதை பாழாக்கி விடுவேன். அதன் கிளை நறுக்கப்படாமலும் களை கொத்தி எடுக்கப்படாமலும் போதினால் முச்செடியும் நெருஞ்சிலும் உழைக்கும். அதன் மேல் மழை பெய்யாதபடிக்கு மேகங்களுக்கும் கட்டளையிடுவேன் என்கிறார். சேனைகளின் கர்த்தருடைய திராட்சை தோட்டம் இஸ்ரவேலின் வம்சமே, அவருடைய மனமகிழ்ச்சியின் நாற்று யூதாவின் மனுஷரே. அவர் நியாயத்திற்கு காத்திருந்தார், இதோ கொடுமை; நீதிக்கு காத்திருந்தார், இதோ முறைப்பாடு என்பதே இன்றைக்காக தெரிந்து கொள்ளப்பட்ட பழைய ஏற்பாட்டின் திருமறை பகுதி வாசித்தாச்சு. பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 4 - 14 வரை. பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் வசனங்கள் 4 முதல் 14 வரை. மாம்சத்தின் மேல் நம்பிக்கை வைக்க வேண்டுமானால் நானும் வைக்கலாம். வேறொரு மாம்சத்தின் மேல் நம்பிக்கை வைக்க நினைத்தால் நான் அதிகமாய் அப்படி செய்யலாம். நான் 8ஆம் நாளில் விருத்த சேதனம் அடைந்தவன். இஸ்ரவேல் வம்சத்தாரில் பிறந்த எபிரே. இஸ்ரவேல் வம்சத்தான். பென்யமீன் கோத்திரத்தில் எபிரேயில் பிறந்த எபிரேயன். நியாய பிரமாணத்தின்படி பரிசேயன். பக்தி வைராக்கியத்தின்படி சபையை தூவப்படுத்தினவன். நியாய பிரமாணத்திற்குரிய நீதியின்படி குற்றம் சாட்டப்படாதவன். ஆகிலும் எனக்கு லாபமாய் இருந்தவைகளை எவ்வளோ அவைகளை கிறிஸ்துவுக்காக நஷ்டம் என்று எண்ணினேன். அது மாத்திரமல்ல, என் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறேன். நான் கிறிஸ்துவை ஆதாயப்படுத்திக் கொள்ளும்படிக்கு நியாய பிரமாணத்தினால் வருகிற சுய நீதியை உடையவனாய் இராமல் கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினால் வருகிற விசுவாசமாயின தேவனால் உண்டாயிருக்கிறதுமான நீதியை உடையவனாய் இருந்து கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவன் என்று காணப்படும்படிக்கும். இப்படி நான் அவரையும் அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையையும் அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தையும் அறிகிறதற்கும் அவருடைய மரணத்துக்கொப்பான மரணத்திற்குள் எப்படியாயினும் நான் மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுந்திருக்கும்படி தகுதியாக இருக்கும்படிக்கும் அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன், குப்பையுமாக எண்ணுகிறேன். நான் அடைந்தாயிற்று அல்ல, முற்றும் தேறினவனானேன் என்று எண்ணாமல்
கிறிஸ்து இயேசுவினால் நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை நான் பிடித்துக் கொள்ளும்படி ஆசையாய் தொடர்கிறேன். சகோதரரே, அதை பிடித்துக் கொண்டேன் என்று நான் எண்ணுகிறதில்லை. ஒன்று செய்கிறேன், பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக இலக்கை நோக்கி தொடர்கிறேன். இன்றைக்காக குறிக்கப்பட்ட நிருப வாக்கிய பகுதி வாசித்துள்ளோம். பண்டிகைக்கு பின்வரும் 17ஆம் ஞாயிறாகிய இன்றைக்காக குறிக்கப்பட்ட சுவிசேஷ வாக்கிய பகுதி. அது மத்தேயு எழுதின சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் வசனங்கள் 33 முதல் 44. மத்தேயு 21ஆம் அதிகாரம் வசனங்கள் 33 முதல் 44 முடிய. வேறொரு உவமையை கேளுங்கள். வீட்டெஜமானாகிய ஒரு மனுஷன் இருந்தான். அவன் ஒரு திராட்சை தோட்டத்தை உண்டாக்கி அதை சுற்றிலும் வேலி அடைத்து அதில் ஒரு ஆலையை நாட்டி கோபுரத்தையும் கட்டி தோட்டக்காரருக்கு அதை குத்தகையாக விட்டு புறதேசத்துக்கு போயிருந்தான். கனிக்காலம் சமீபித்த போது அதன் கனிகளை வாங்கிக் கொண்டு வரும்படி தன் ஊழியக்காரரை தோட்டக்காரரிடத்தில் அனுப்பினான். தோட்டக்காரர் அந்த ஊழியக்காரரை பிடித்து ஒருவனை அடித்து ஒருவனை கொலை செய்து ஒருவனை கல்லெறிந்து கொன்றார்கள். பின்னும் அவன் முந்தினவர்களிலும் அதிகமான வேறே ஊழியக்காரரை அனுப்பினான். அவர்களையும் அப்படியே செய்தார்கள். கடைசியில் அவன், என் குமாரனுக்கு அஞ்சுவார்கள் என்று சொல்லி தன் குமாரனை அவர்களிடத்தில் அனுப்பினான். தோட்டக்காரர் குமாரனை கண்டபோது, இவன் சுதந்திரவாதி, இவனை கொன்று இவன் சுதந்திரத்தை கட்டிக்கொள்வோம் வாருங்கள் என்று ஒருவரோடொருவர் சொல்லிக்கொண்டு அவனை பிடித்து திராட்சை தோட்டத்திற்கு புறம்பே தள்ளி கொன்றார்கள். அப்படி இருக்க திராட்சை தோட்டத்தின் எஜமான் வரும்போது அந்த தோட்டக்காரரை என்ன செய்வான் என்று கேட்டார். அதற்கு அவர்கள், அந்த கொடியரை கொடுமையாய் அழித்து ஏற்ற காலத்தில் தனக்கு கனிகளை கொடுக்கத்தக்க வேறே தோட்டக்காரரிடத்தில் திராட்சை தோட்டத்தை குத்தகையாக கொடுப்பான் என்றார்கள். இயேசு அவர்களை நோக்கி, வீடு கட்டுகிறவர்கள் ஆகாதென்று தள்ளின கல்லே மூளைக்கு தலைக்கல் ஆயிற்று. அது கர்த்தராலே ஆயிற்று. அது நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமாய் இருக்கிறது என்று நீங்கள் வேதத்தில் ஒரு காலம் வாசிக்கவில்லையா? ஆகையால் தேவனுடைய ராஜ்யம் உங்களிடத்தில் இருந்து நீக்கப்பட்டு அதற்கேற்ற கனிகளை தருகிற ஜனங்களுக்கு கொடுக்கப்படும். இந்த கல்லின் மேல் விழுகிறவன் நொறுங்கி போவான். அது எவன் மேல் விழுமோ அவனை நசுக்கி போடும் என்று நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார் என்பதே இன்றைக்காக குறிக்கப்பட்ட சுவிசேஷ வாக்கிய பகுதி வாசித்து முடிந்தாயிற்று. பிள்ளைகளே, கடவுளுடைய இறை வார்த்தையை வாசிக்க கேட்டனால் நமக்கு மறுமொழியாக நம்முடைய விசுவாசத்தை சகல பரிசுத்தவான்களோடு இணைந்தவர்களாய் இந்த நேரத்தில் நாம் நம்முடைய அப்போஸ்தல விசுவாச பிரமாணத்தின் வழியாக பயணத்தோடு சேர்ந்து நாம் அறிக்கை செய்வோம். பரலோகத்தையும் பூலோகத்தையும் படைத்த சர்வவல்ல பிதாவாகிய கடவுளை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனும் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். பரிசுத்த ஆவியால் கர்ப்பத்தில் உட்படுத்து கன்னிமரியாதத்தில் பிறந்து பொந்திய பிலாத்துவின் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டார். பாதாளத்தில் இறங்கி 3ஆம் நாள் மரித்தோருக்கு உயிர்த்தெழுந்தார். பரத்துக்கு ஏறி சர்வவல்ல பிதாவாகிய கடவுளுடைய வலது பாசத்தில் வீற்றிருக்கிறார். அவரிடத்திலிருந்து உயிரோடும் மருத்துவரையும் நியாயம் தீர்க்கிறார். பரிசுத்த ஆவியானவரை விசுவாசிக்கிறேன். பொதுவான பரிசுத்த கிறிஸ்தவ சபையும் பரிசுத்த வாணியோடைய ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீர ஊர்வலங்களும் நித்திய சேவனும் உண்டென்று விசுவாசிக்கிறேன். ஆமென். நாம் இந்த நேரத்தில் சிறப்பு பாடலை ஒன்று பாடுவோம். அதற்கு 7வது பாடலை நாம் தொடர்ந்து பாடுவோம்.
தாய் கருவில உருவாகும் முன்னே பேச்சுவழி அழைத்து கல்வாரி சிலுவையில நம்முடைய ரத்தத்தை சிந்தி நம்மை மீட்டுக் கொண்டு பரிசுத்த ஆவின் வல்லமையினால இறை வார்த்தையினால ஆசீர்வதித்து வருகிற நம்முடைய பிதா குமாரன் பரிசுத்த ஆவியாகிய திரியேக கடவுளுடைய நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்களை ஸ்தோத்திரங்களை விசேஷமாக இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த ஆராதனையில் கலந்து கொண்டிருக்கின்ற திருச்சபையின் பொறுப்பாளர்களையும் அன்பான விசுவாச குடும்பங்களையும் நான் அன்பாய் வாழ்த்தி வரவேற்றுக் கொள்கிறேன். அன்பானவர்களே, நாம் we are living in the a new normal world என்று சொல்லப்படுகிறது. We are living in the new normal world. என்ன? ஒரு புதிய இயல்பான உலகத்திலே வாழும். அப்போ ஏற்கனவே இருந்த உலகம் என்னாச்சு? It is filled with the virus. ஏன் அதை சொல்லணும்னா, இப்போ அவர்தான் விஞ்ஞானிகள் மருத்துவர்கள் இந்த புது உலகத்துக்கு ஒரு பேர் வச்சிருக்கிறார். We are living with கொரோனா. நம்ம இதோட வாழ்றோம், கொரோனாவோட வாழ்கிறோம் இல்லையா? பாருங்க, இப்போ எல்லாமே வித்தியாசம் தான். இதுவரையிலும் மாஸ்க் நமக்கு தெரியவே தெரியாது. இப்போ மாஸ்க் அணிந்திருக்கிறோம் இல்லையா? அதான் நியூ. சானிடைசர், ஹேண்ட் சானிடைசர் நமக்கு தெரியவே தெரியாது. ஒரு முறை நான் பார்த்துருக்கிறேன், நம்முடைய LCMS மிஷினரி இந்தியாவுக்கு வரும்போது எங்க கிட்டலாம் அவங்க கை கொடுத்து பேசினாங்க. நான் செவனில் இருக்கும்போது அப்புறம் திடீர்னு ஒரு பேக்கில் கை விட்டு ஒரு டப்பா மாதிரி எடுத்து அதில் கழுவுனாங்க. இப்போதான் கேட்டாங்க, திஸ் இஸ் ஹேண்ட் சானிடைசர். நம்ம நினைக்கிறது இப்போதான் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. இல்லை, அது இருக்குது, ஏற்கனவே இருக்கிறது. சோஷியல் டிஸ்டன்சிங் நமக்கு புதுசு, ரொம்ப புதுசு. எங்க பார்த்தாலும் நம்முடைய இந்திய தேசத்துல எப்படி இருப்போம்? கூட்டமாக தான் இருக்கும். ஆனா இப்போ விலகி இருக்கணும். எங்க குடும்பத்திலே விலகி இருக்கணும், எல்லா இடத்துலையும் விலகி இருக்கணும்ன்ற ஒரு புதிய உலகத்திற்குள்ளாய் இருக்கணும். So we are living with corona, but our Lord and Savior Jesus Christ in our midst. Amen. நம் கொரோனா மத்தியிலே வாழ்ந்தாலும் கிறிஸ்து நம் மத்தியிலே இருக்கிறார் என்கின்ற அசைக்க முடியாத ஒரு செய்தி நம் மத்தியிலே நமக்குள்ளே இருக்கிறது, இருக்க வேண்டும். அதில் எந்த மாற்று கருத்தும் சந்தேகமும் இல்லை. ஏன்னா அவருடைய வாக்கு என்றைக்கும் பொய்க்கார். யுக முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன் என்று வாக்களித்திருக்கிறார். மாணவர்களே, இந்த நாளிலே செய்திக்காக நாம் கடந்து செல்வோம். இந்த நாளுக்குரிய தியான பகுதியாக நமக்கு கொடுத்திருக்கிற சுவிசேஷ பகுதி, அது பரிசுத்த மத்தேயு எழுதின சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் 33 முதல் 46 வரை உள்ள வசனங்களை நாம் சற்று முன்பு வாசிக்க கேட்டோம் இல்லையா? இங்கு இதனுடைய தலைப்பை நாம் பார்த்தோம் என்று சொன்னால், கொடிய குத்தகைக்காரர் என்ற தலைப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. The wicked tenants of vineyard. The wicked tenants of vineyard. இல்லையா? அப்போ குத்தகை நிலம் இவையெல்லாம் நமக்கு ஒன்றும் புதுசு அல்ல, எல்லாம் பழசுதான். நம்ம எல்லாமே இதோடு கூட வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறோம். நிலம் அப்படின்னு நமக்கு தெரியும், குத்தகைக்காரர் யாருக்கு தெரியும் இல்லையா? நிலத்தை வைத்திருக்கிறவங்க பார்க்க முடியவில்லை, பராமரிக்க முடியவில்லை என்றால் அவங்க என்ன செய்வாங்க? அதுக்குன்னே இருக்கிற விவசாயம் செய்கிற மக்கள் கிட்ட குத்தகைக்காரர் விடுவார். 1 வருஷம் விடுறாங்க, 5 வருஷம் விடுறாங்க, 10 வருஷம் விடுறாங்க, இல்ல காலாகத்தோடு நீங்களே கூட வச்சுக்கங்க விடுறாங்க. ஆனா அவங்களுக்கு அவங்க செய்கிற அந்த விவசாயத்துல மகசூல்ல என்ன செய்யணும்? மாதம் மாதமோ அந்த வருஷத்துக்கு ஒரு முறையோ அவங்க என்ன கொடுக்கணும்? அவங்களுக்கான அந்த பங்கு, ஷேர் இல்லையா? ஷேரை கொடுக்கணும். இது என்னது? நியாயம் தான், நீதி இல்லையா? ஆனால் இங்கே இந்த கொடிய குத்தகைக்காரருடைய உவமையில நம்ம என்ன பார்க்கிறோம்? ஒரு எஜமான் ஒரு பெரிய நிலம் வச்சிருக்கிறாரு. அவர் என்ன பண்றாரு? குத்தகைக்காரர்களிடத்துல நிலத்தை கொடுத்து விட்டு தூர தேசத்துக்கு போறாரு. பல வருடங்கள் இருக்கலாம், பல மாதங்கள் இருக்கலாம், நமக்கு தெரியாது. அப்போ அங்க என்ன விளைகிறது என்றால் திராட்சை பழம் இல்லையா? வைன், திராட்சை பழம் என்பது விலை உயர்ந்தது. அதனால ஆண்டவர் அந்த மக்கள் பயன்படுத்தி அந்த காரியத்திலிருந்து அவங்க ஆண்டவர் உண்மையை சொல்றாரு. அப்ப அந்த வைன் நம்ம பாருங்க, என்னென்ன செய்யறாரு பாருங்க. அந்த நிலத்துல ஒரு பெரிய ஆலயம் கட்டுறார். பிழிவு குழி என்று சொல்லப்படுகிற அந்த வைன் பிரஸ் என்று சொல்லுவாங்க இல்லையா? அந்த வைன் செய்யறதுக்காக, ஜூஸ் செய்யறதுக்காக ஒரு பெரிய ஃபேக்டரியை கட்டுறாரு, வேலி அடைக்கிறாரு, காம்பவுண்ட் எல்லாம் போடுறாரு, வேலைக்காரங்க வச்சு பார்த்துருங்க. ஆனா வெளியே சென்று வருகிற போது எனக்கு
ஷேரை கொடுக்கணும்னு சொல்லி அவர் சொல்லிட்டு போறாரு. சொன்னபடியே எல்லாம் சரியாக நடந்து கொண்டே இருக்கிறது. எஜமான் தோட்டத்திற்கு செய்ய வேண்டிய காரியங்களை செஞ்சுட்டாரு. கூலிக்காரர்கள் வேலை செய்யறாங்க. அங்க பழம் வருகிறது, செடி முளைத்து வந்து பழம் வருகிறது, எல்லாம் ரெடியா இருக்குது. இப்பதான் கிளைமேக்ஸ். எஜமான் என்ன செய்யறாரு? நம்முடைய வேலைக்காரர்களை அனுப்புகிறார். எதற்காக அனுப்புகிறார்? பழங்களை பெற்று வர வேண்டும். இது நியாயமா அநியாயமா? நியாயமா அநியாயமா? நியாயம். உங்களுக்குரியதை நீங்க வைத்துக் கொள்ளுங்கள். எனக்குரியது, நிலத்தினுடைய எஜமானுக்குரியது என்ன பண்ணீங்க? கொடுக்க வேண்டும் என்று சொல்லி எஜமான் ஊழியக்காரர்களை அனுப்புகிறார். அப்ப அந்த ஊழியக்காரர்களை அவங்க என்ன செய்யறாங்க? ஒருவனை அடித்தார்கள், ஒருவனை கொலை செய்தார்கள், ஒருவனை ஏசினார்கள். 3 விதமான நிலைப்பாடு. சரி, முதல் முறை எஜமான் என்ன இருக்கிறாரு? மிகுந்த பொறுமை உள்ளவராக இருக்கிறார். ரொம்ப பெரிய விஷயம். திரும்பியும் 2வது முறையில் அதே போல ஊழியர்களை, வேலைக்காரர்களை அனுப்புகிறார். பொறுமையோடு அனுப்புகிறார். மீண்டும் அந்த ஊழியர்கள், குத்தகைக்காரர்கள், பொல்லாத குத்தகைக்காரர்கள் என்ன செய்கிறாங்க? சேர்த்து அதே போலதான் மீண்டும் செய்கிறார்கள். அவர்களை அடித்து உதைத்து கொலை செய்கிறார்கள். சரி, 2வது முறையும் பொறுமையா இருக்கிறார். சரி, ஏதோ அவங்க தெரியாம செய்திருக்கிறாங்க, பரவாயில்ல. 3வது முறை என்ன செய்யறாங்க பாருங்க, யோசிக்கிறார். சரி, இவங்களை அனுப்பினாதான் அவங்க பயப்பட மாட்டேங்கிறாங்க, சேர தர மாட்டேங்கிறாங்க. என்னுடைய ஒரே மகன், இந்த சொத்துக்கெல்லாம் யாரு? இவர் தான் வாரிசுங்க. இவரெல்லாம் நடத்துற நிச்சயமா என்னுடையதெல்லாம் அவருடையது, அவருடையதெல்லாம் என்னுடையது. அப்போ என் மகனை அனுப்பினால் நானே போற மாதிரி இல்லையா? அப்போ அவங்க பயப்படுவாங்க, கீழ்படிவாங்க, என்னுடைய சேர கொடுப்பாங்கன்னு சொல்லி அவரை அனுப்புகிறார். ஆனா அவங்க என்ன செய்யறாங்க பாருங்க, இன்னும் மிக அதிகமாய் கோபப்பட்டு வெகுண்டு எழுந்து, இவன் தான் ஓனர், இவனை நம்ம அடிச்சுட்டோம்னா இந்த சொத்தெல்லாம் நமக்கு ஆயிடுமே, நம்ம எடுத்துக்கலாமே சொல்லி பொறாமையினால, இல்லையா ஆசைனால, இச்சைனால அவரை தோட்டத்துக்கு வெளியே தள்ளி அவரை அடித்து கொலை செய்கிறார்கள். இந்த உவமையில ஆண்டவர் நமக்கு நிறைய விஷயங்களை கற்றுக் கொடுக்கிறார். ஆனால் நம்ம இன்னைக்கு பார்க்க வேண்டியது உண்மை தன்மை அல்லது ஸ்டீவர்ட்ஷிப் என்று சொல்லப்படுகிறது. இல்லையா? அதனால் இன்னைக்கு நம்ம பார்க்க வேண்டிய மிக மிக முக்கியமான ஒரு காரியமாக இருக்கிறது. இதுல ஆண்டவர் நமக்கு நிறைய பொறுப்புகளை கொடுத்திருக்கிறார். ஸ்டீவர்ட்ஷிப் என்பது உலக பிரகாரமான ஒரு செயல்பாடாக இல்லை. அதோட உலக மொழியாக இருந்தால், உலக வழக்கு மொழியாக இருந்தாலும் கிறிஸ்டியன் ஸ்டீவர்ட்ஷிப் என்பது மிக மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்று. வாட் இஸ் கிறிஸ்டியன் ஸ்டீவர்ட்ஷிப்? நமக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற கடமைகளிலே நம்ம எப்படி இருக்கணுமா? உண்மையாக இருக்க வேண்டும். அதனால ஆண்டவர் சொல்றாரு, என் பிள்ளைகளே, கொஞ்சத்திலே உண்மை உள்ளவர்களாக இருந்தால் உங்களை நான் அநேகத்துக்கு மேலாக வைப்பேன் அதிகாரியா. ஆமென். நம்ம இந்த நேரத்துல தன் பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும். ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற பணிகளிலே, பொறுப்புகளிலே, வேலைகளிலே, குடும்ப பொறுப்புகளிலே நம்ம எப்படி இருக்கிறோம்? ஒரு கணவனாக, மனைவியாக, மாணவர்களாக, பிள்ளைகளாக, தகப்பனாக, தாயாக, சபை ஆயனாக, பொறுப்பாளர்களாக, அல்லது நீங்க இருக்கிற ஒரு மருத்துவராக, இன்ஜினியர், டாக்டர்ஸ், டீச்சர்ஸ், இந்த சமுதாயத்துல ஆண்டவர் எனக்கு கொடுத்திருக்கிற பொறுப்புகளிலே ஒரு கிறிஸ்தவனாக இருக்கிற நான் எப்படி இருக்கிறேன்? ஆண்டவருக்கு தர வேண்டியதை தருகிறேனா? பிறருக்கு தர வேண்டியதை தந்து கொண்டிருக்கிறேனா? என்னுடைய ஸ்டீவர்ட்ஷிப்ல நான் எப்படி இருக்கிறேன் என்பதை ஆண்டவர் இந்த இடத்துல நம்ம இடத்துல கேட்கின்றவராக இருக்கிறார். அன்பானவர்களே, ஸ்டீவர்ட்ஷிப் என்று சொன்னால் ரெஸ்பான்சிபிள், பொறுப்புணர்வு வெளிப்படுத்தின விசேஷம் 22:13 நான் பார்ப்போம். சங்கீதம் 24:1 வாசிக்கிறோம். பூமியும் அதன் நிறைவும் அதனுடைய எல்லா படைப்புகளும் கர்த்தருடையவை. அப்ப இது கர்த்தருடைய, இந்த உலகம் யாருடையது? இட் இஸ் காட்ஸ் கிரியேஷன், இஸ் காட்ஸ் வேர்ல்ட். கடவுள் தான் இந்த உலகத்தினுடைய ஓனர். நம்ம எல்லாம் சாதாரண டெனன்ட்ஸ். நம்மளாம் யாரு? டெனன்ட்ஸ், குத்தகைக்காரர்கள். ஆண்டவர் நமக்கு குத்தகைக்கு விட்டு இருக்கிறார். நம்மளை எப்பனாலே மாத்தணும் இல்லையா? நீ சரியா இருந்தா அவனை வைப்பாரு, சரியா இருந்தா God will change you. அதான் இன்னைக்கு அதிகாரங்கள் மாற்றப்பட்டு கொண்டே இருக்கிறது. ஒரே ஒருத்தர் யார் எந்த அதிகாரத்திலுமே இல்லை, நீ பார்க்கணும். அப்போ உண்மையா இருந்தா நம்ம தொடர்ந்து வைப்பாரு, இல்லை என்றால் எடுத்துடும். அதான் கிறிஸ்டியன் ஸ்டீவர்ட்ஷிப்ல நாம் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு மிக முக்கியமான காரியம். பாருங்க,
ஆதியாகமம் 2:15 வாசிங்க. ஆதியாகமம் 2:15. தேவனாகிய கர்த்தர் மனுஷனை ஏதேன் தோட்டத்தில் அழைத்து கொண்டு வந்து அதை பண்படுத்தவும் காக்கவும் வைத்தார். பாத்தீங்களா? அப்போ கடவுள் மனுக்குலத்தை படைத்து எதுக்காக வைக்கிறாரு? உலகத்தை பண்படுத்தவும் காக்கவும், to rule over the world. ஆனா நம்ம என்ன நினைச்சுக்கிறோம்? தப்பா நினைச்சுக்கிறோம். இந்த உலகத்தையே ஆட்சி செய்யறதுக்காக தான் நம்மள ஆண்டவர் வச்சிருக்கிறாரு சொல்லி நம்ம தவறாக இந்த உலகத்தை நம்ம ஆண்டு கொண்டிருக்கிறோம். இதை பண்படுத்தவும் காக்கவும் பராமரிக்கவும் தான் நம்ம ஆண்டவர் வைத்திருக்கிறாரே தவிர இதை நம்ம மிக பெரிய அளவில் இதை கெடுத்துக் கொண்டுதான் இருக்கும். அதனால்தான் இன்றைக்கு இயற்கை பேரிடர்கள், பேரழிவுகள், இந்த நோய்கள் எல்லாம் வருவதற்கான நோக்கம் என்ன தெரியுங்களா? மனிதன் சரியா இல்லை, எல்லாம் சரியா இருக்கிறது, இயற்கை சரியா இருக்கிறது இல்லையா? ஆண்டவர் படைத்த கிரியேஷன்ஸ் எல்லாம் சரியா இருக்கிறது. சூரியன் ஒரு நாள் ஒதுக்காம இருந்திருக்குதா? பூமி ஒரு நாள் சுத்தாம இருந்திருக்குதா? மழை பெய்யாம இருந்திருக்கிறதா? காடங்கள் மாறி பெய்தாலும் பெய்தான் இருக்குது, காத்து அடிக்காம இருக்கிறதா? இவையெல்லாம் சரியா இருக்கிறது. ஆண்டவர் படைத்த ஆறறிவு உள்ள மனிதன் என்ன இல்லை, சரியா இல்ல. மனிதன் சரியா இல்லை. அதனால்தான் இந்த உலகத்துல இன்னைக்கு இவ்வளவு பிரச்சனைகள். இந்த நோய் கூட யாரால வச்சுன்னு சொல்றான்? மனுஷனால உண்டாக்கப்பட்டிருந்தா சொல்றான் இல்லையா? இப்போ மனிதனுடைய தவறுகளினாலே இன்றைக்கு நிறைய குழப்பங்கள், பிரச்சனைகள் உருவாகி கொண்டே இருக்கிறது. கடவுள் நம்மை எதற்காக வைத்திருக்கிறார் என்கின்ற நல்ல ஒரு சிந்தனையோடு இந்த பகுதியை நாம் பார்க்க வேண்டும். மாத்திரமல்ல, the principle of ownership என்று சொல்லுகிற போது the principle of responsibility, பொறுப்புணர்வு நமக்கு இருக்க வேண்டும். வாசிங்க உபாகமம் 8ஆம் அதிகாரம் 17, 18. உபாகமம் 8. என் சாமர்த்தியமும் என் கைப்பலனும் இந்த ஐஸ்வர்யத்தை எனக்கு சம்பாதித்தது என்று நீ உன் இருதயத்தில் சொல்லிக் கொள்ளாமல் உனக்கு எச்சரிக்கையாயிருந்து உன் தேவனாகிய கர்த்தரை நினைப்பாயாக. அவரே உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தம்முடைய உடன்படிக்கையை உறுதிப்படுத்தும்படி இந்நாளில் உனக்கு உண்டாயிருக்கிறது போல ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதுக்கான பலனை உனக்கு கொடுக்கிறவர். ஆமென். பாத்தீங்களா? இந்த வீடு நான் கட்டுறது, இந்த சொத்து நான் வாங்குறதுன்னு சொல்லி நாம் சொல்லக்கூடாது. என்ன சொல்லணுமா? இதை சம்பாதிக்கிறதுக்கு ஆண்டவர் அடியேனுக்கு கருத்தை கொடுத்தார் என்று யார் சொல்லணுமா? இறைவனை. எல்லா போதும் இறைவனுக்கு. நம்மளால ஒன்றும் பண்ண முடியாது. we are humans. நம்முடைய பலம் எல்லாம் ரொம்ப குறைவானது இல்லையா? அப்போ இஸ்ரவேல் மக்களுக்கு ஆண்டவர் சொல்றார், நீங்க தான் கட்ட வீட்டில் வந்து இருக்கிறீங்களா? இல்ல, நான் தான் கட்டி விட்ட அந்த வீடு. நான் உங்களுக்கு ஒரு புதிய தேசத்தை கொடுத்திருக்கிறேன். ஆகவே என்னால் என்று நான் சொல்லக்கூடாது. நான் என்ன சொல்லக்கூடாது? நான் என்ற வார்த்தை யார் முடியாது? கடவுள். ஆமென். அப்போ first we should have the responsibility. இரண்டாவது we should have the integrity. integrity என்ன? உண்மை தன்மை வேணும். ஆண்டவர் கொடுத்திருக்கிற பொறுப்பில உண்மை தன்மை இருக்கிறதா? உண்மை, ஓப்பன்னஸ், வெளிப்படைத்தன்மை. உண்மை தன்மை, அதே நேரத்தில் வெளிப்படைத்தன்மை. இவை இரண்டும் நமக்கு வேண்டும். மிக முக்கியமான கடைசி அக்கௌண்டபிலிட்டி. கணக்கு சரியாகி கொடுக்க வேண்டும். ஷேர் கொடுக்கணும். அவனுடைய எஜமான கொடியை கொடுக்கணுமா இல்லையா? கொடுக்கலையே. அப்போ there is no accountability in the tenants for the tenants. இல்லையா? அப்போ ஆண்டவர் அதை மிக கடுமையாக இங்க எதிர்க்கிறார். அப்படி நீங்க அக்கௌண்டபிலிட்டியா இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஆண்டவர் என்ன கொடுக்கிறார் தெரியுமா? ரிவார்ட் கொடுக்கிறார். கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 23, 24 வாசிங்க. கொலோசியர் 3, 23, 24. ஆமென். எதை செய்தாலும் மனுஷருக்கு என்று செய்யாதீங்க. யார் செய்யணுமா? கர்த்தருக்கு என்று செய்யணும். ரிவார்ட் நமக்கு வரும். நீ ஆண்டவருக்கு என்று உண்மையாய் வேலை செய்தால் உனக்கு நிச்சயமாக ரிவார்ட் நிச்சயமாக வரும். அப்போ இன்னைக்கு நாம் எப்படி பொறுப்புள்ளவர்களாய் நடந்து கொள்ள வேண்டும்? இந்த உலகத்துல ஆண்டவருடைய பிள்ளைகள் எப்படி பொறுப்புள்ளவர்களாய் நடந்து கொள்ள வேண்டும் என்று மிக அருமையாக இந்த ஓமையில
ஆண்டவர் சொல்றார். அப்ப இப்ப யார ரிஜெக்ட் பண்றாங்க, யாரெல்லாம் ரிஜெக்ட் பண்ணாங்க தெரியுங்களா? இந்த ஓமையில நம்ம கற்றுக்கொள்ள வேண்டியது, இவருடைய ஓனர் யாரு? கடவுள். அவர் 2 முறை அனுப்புறாரு ஊழியர்கள். அவங்கள யாரு? They are Old Testament prophets, தீர்க்கதரிசிகள். அவங்களெல்லாம் என்ன பண்ணாங்க? கடவுள் வசனத்தை சொல்லும் போது அவமானப்படுத்தி கொலை செய்தார்கள், அவங்களை புறம்பாக்கினாங்க. கடைசியா they killed the son of the owner. யார் அவரு? வேற யார்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அப்பதான் ஆண்டவர் சொல்றாரு, நீங்க என்னையே கொலை செய்யதான் போறீங்க, ஆனா 42ஆம் வசனம், இந்த 21ஆம் அதிகாரத்துல சொல்றாரு, 42ஆம் வசனத்துல, வீடு கட்டுகிறவர்கள் ஆகாது என்று தள்ளின கல்லே மூளைக்கு. இப்ப நம்ம வீடு கட்டினேன் வச்சுங்க, ஒரு கல் உடஞ்சிச்சு, அதை நம்ம தூக்கி போட்டுக்கிறோம். ஆனா மேஸ்திரி சொல்லுவாரு, சார் அந்த கல் தான் ரொம்ப முக்கியமான. என்ன கல் அது? மூளைக்கல் சார், தலைக்கல் சார், அதை போய் போட்டீங்களேன்னு கேட்கிறார் இல்லையா? அது மாதிரி ஊழியர்கள் எல்லாம் அச்சாங்க, தொடர்ந்தாங்க, ஏற்கல, பரவாயில்ல. உலக ரட்சகரையே, நமக்காக மறிக்க வந்தவரையே, நமக்காக சிலுவையில ரத்தம் சிந்தவரையே நீங்க ஏற்றுக்கொள்ளவில்லையே. அதனால கடவுள் என்ன பண்ணார் பாருங்க, அவரை வேண்டாம் என்று சொன்னீங்க, அவர் மூளைக்கு, இந்த பில்டிங்க்கு அவர் அஸ்திபாரமாக மாற்றினார். ஆமே. இதுல இன்னொரு விஷயம் நம்ம புரிஞ்சுக்கலாம். இன்னைக்கு நம்ம எல்லாரும் ஒதுக்குறாங்களா, தள்ளுறாங்களா, கவலையே படாதீங்க. நீங்க தான் அவங்களால நிச்சயமாக புகழப்படுவீர்கள். அவே ஆண்டவருடைய தலைகளை உயரப்படுவாருங்க, கவலைப்படாது. நம்மளை யாரா தள்ளுறாங்களா, கவலைப்படாதீங்க. மனிதர்கள், அதே மனுஷன் நம்மளை கூட்டு முன்னாடி வர வைக்குமா, நிக்க வைக்குமா? ஏன்னா நாம் ஆண்டவருடைய பிள்ளை, நம்மை வெட்கப்படும்படியாக ஆண்டவரே விடவே மாட்டார். இந்த விசுவாசிகளா? நிச்சயமா விசுவாசம். ஏன்னா நாம் இயேசுவின் பிள்ளை. பாத்தீங்களா, இயேசுவை எவ்வளவு அவமானப்படுத்தினாங்க, அடித்தாங்க, கொலை செய்தாங்க. ஆனால் பிலிப்பியர் 2:5 முதல் 11 வசனங்கள்ல மிக முக்கியமாக பவுல் சொல்றார். 10-11 வாசிங்க. பிலிப்பியர் 2:10-11. பிலிப்பியர் 2:10. இயேசுவின் நாமத்தில் பூதலத்தோர் பூமியின் கீழானோருடைய முழங்கால் யாவும் முடக்கப்படிக்கும். பிதாவாகிய தேவனுக்கு மகிமையாக இயேசு கிறிஸ்து கர்த்தர் என்று நாவுகள் யாவும் அறிக்கை பண்ணப்படிக்கும். எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை அவருக்கு தந்தளித்தார். பாத்தீங்களா, யாரை ஒதுக்குனாங்களோ, யாரை வேண்டாம் ரிஜெக்ட் பண்ணாங்களோ, அவருக்கு முன்னாடி நீங்க முட்டி போராட கால்களே இல்லைங்க. ஆமே. நேற்று தினத்துல முந்த நேரத்துல சிஎம்சி போயிருக்கோம். சிஎம்சி மருத்துவமனைக்கு போகிற போது சேப்பல்ல எல்லாரும் அமைதியா இருந்தார். அண்ணன் தான் விட்டு வர்றாரு, சென்னையில விட்டு வர்றாரு. அப்ப அங்க போகிற போது பிற மதம் சார்ந்தவர்கள் எல்லாம் அங்க வந்து முட்டி போட்டு வணங்குறார். அப்போ இயேசுவை நம்ம எப்படி பார்க்கிறோம்? ஒரு குறுகிய கண்ணோட்டத்துல இஸ் லார்ட் ஆஃப் கிறிஸ்டியன்ஸ், இஸ் காட் ஆஃப் கிறிஸ்டியன்ஸ் அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். இல்லைங்க, அவர் உலக ரட்சகர். ஆமென். அப்ப நான் அதை பார்க்கிறேன், விசுவாசம் எனக்கு இன்னும் அதிகப்படுகிறது. இவர்களே கடவுளை வணங்குறாங்கன்னா அப்ப நம்மெல்லாம் இந்த அளவுக்கு விசுவாசிக்க வேண்டும். ஆண்டவர் எவ்வளவு உண்மையா நம்ம இருக்கிறோம், ஆண்டவருக்கா இன்னும் எவ்வளவு வைராக்கியமா ஊழியம் செய்யணும்னு சொல்லி எனக்கு இன்னும் விசுவாசம் வளர்ந்தது. நம்ம எப்படி இருக்கிறோம்? நம்முடைய கடமைகளிலே, நம்முடைய தினந்தோற வாழ்க்கையிலே, பணிகளிலே நம்ம எப்படி இருக்கிறோன்றத யோசிக்க வேண்டும். இப்போ இன்னைக்கு கனி கொடுக்கிற வாழ்க்கை, கிறிஸ்தவ கனி கொடுக்கிற வாழ்க்கை, கிறிஸ்தவ ஜீவியத்துல கிறிஸ்தவ பிள்ளைகளாக கிறிஸ்டியன் ஸ்டீவர்ஷிப்ல நம்ம எப்படி இருக்கிறோம்? அதனால இன்னைக்கு வாசிக்கிற ஏசாயாவை ரொம்ப அழகா, ஏசாயா தீர்க்கதரிசி அழகா சொல்றாரு இல்லையா? ஏசாயா எழுதின தீர்க்கதரிசி புத்தகத்துல 5ஆம் அதிகாரத்துல நீங்க வாசிக்கலாம். 2 முதல் 7 வசனத்துல அழகான ஒரு கவிதை நடையில இந்த பாடல் அமைந்திருக்கு. அங்கேயும் பாருங்க, ஒரு உயர்ந்த விலை திராட்சை செடியை கொண்டு வந்து ஒரு இடத்துல அந்த எஜமான் நடுறாரு. நட்டு அங்கேயே இதே போலதான் வேலி அடிக்கிறாரு, காம்பவுண்ட் போடுறாரு, அந்த ஊழியக்காரங்களை அமர்த்துறாரு, பிழிவு குழி உண்டாக்குறாரு, வைன் பிரஸ் உண்டாக்குறாரு, எல்லாம் செஞ்சு தண்ணியெல்லாம் ஊத்துறாரு, கிணத்தனையா தோன்றாரு, எல்லாம் செஞ்சுட்டாரு. பலன் கொடுக்கிற நேரத்துல போறாரு. போனா பலன் வருது. எப்படிப்பட்ட பலன் வருது தெரியுமாங்க? கசப்பான கனி. அப்போ we are Christians, நம்மெல்லாம் கிறிஸ்தவர்கள் என்று மாத்தன்னு சொல்றோம். கனி கொடுக்கிறோன்ற மாதிரி கனியை கொடுக்கிறோம். எப்படிப்பட்ட கனி கொடுக்கிறோமா? கசப்பான. இதை யாரு சொல்றாரு? ஏசாயா. யூதர்கள். ஏன்னா என்ன சொல்றாரு? நாங்க ஆபிரகாமின் குமாரர்கள், நாங்க மோசேயுடைய வழிவந்தவர்கள், நாங்க தான் உயர்ந்தவர்கள். எல்லாம் ரைட்டுங்க. எங்க கனி? ஆண்டவர் எதிர்பார்க்கிற கனி எங்க? If you are a Christian, where is the good fruit? Where is the good fruit? இல்லையா? ஆண்டவர் நீ கேட்கற, நீ கிறிஸ்தவன்
ஸ்பிரிச்சுவல். உலக பிரகாரமான கனிகள் எவ்வளவோ இருக்கிறது. எங்க அதெல்லாம்? நீ சாட்சியா வாழ்றியா? அப்போ இங்க ஏசாயா சொல்றாரு, நான் என்ன செய்யணும்பா, நான் என்னென்ன செய்யணும்னு கேட்கிறார். ஏன் அது நான் என்ன செய்யல? இப்ப நான் என்ன செய்யணும் நீங்களே சொல்லுங்க. என்ன பண்ண போறேன்? நானு முதல்ல வேலையெல்லாம் எடுத்து போறேன். ஆடு மாடெல்லாம் வந்து என்ன பண்ணோம்? மேய். நான் கற்கள் எல்லாம் மேல கொண்டு போறேன், மலையில எடுத்து போறேன், அதை அழிக்க போறேன்னு சொல்றார். இது வந்து ஒரு மிகப்பெரிய தண்டனையை, ஜட்ஜ்மெண்ட் நமக்கு நினைவுபடுத்துகிறது. பிரியமானவர்களே, ஒருவேளை ஆண்டவர் நம்மையும் கூட அப்படிதான் நீங்க எச்சரித்துக் கொண்டே இருக்கிறார். யோவான் சுவிசேஷத்துல யோவான் ஸ்நானகனுடைய பிரசங்கம், முதல் பிரசங்கத்தை பாருங்க. மத்தேயு சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 7 முதல் 10 வசனங்களை வாசிங்க. மத்தேயு 3, 7 முதல் 10. பரிசேயரும் சதுசேயரும் அநேகர் தன்னிடத்தில் ஞானஸ்நானம் பெறும்படி வருகிறதை அவன் கண்டு, நீரில் பாம்பு குட்டிகளே, வரும் கோபத்துக்கு தப்பித்துக் கொள்ள உங்களுக்கு வகை காட்டினவன் யார்? மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுங்கள். ஆபிரகாம் எங்களுக்கு தகப்பன் என்று உங்களுக்குள்ளே சொல்லிக்கொள்ள இணையாதிருங்கள். தேவன் இந்த கல்லுகளினாலே ஆபிரகாமுக்கு பிள்ளைகளை உண்டு பண்ண வல்லவராய் இருக்கிறார் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். பாத்தீங்களா? இப்பொழுது கோடாரியானது மரங்களின் வேர் அருகே வைத்திருக்கிறது. ஆகையால் நல்ல கனிகொடாத மரம் எல்லாம் வெட்டுண்டு அக்னியிலே போடப்படும். அப்போ ஆண்டவருடைய காலத்தில் இருந்த பரிசேயர்கள், சதுசேயர்கள் எல்லாம் தங்களை நீதிமான்களாக காட்டிக்கொள்ள முயற்சி செஞ்சார். அதை யோவான் கடுமையாக எதிர்க்கிறார். நீங்கெல்லாம் விரியன் பாம்பு குட்டிகளா, விரியன் பாம்பு. இந்தியாவில் இன்னைக்கு வெனமஸ் ஸ்னேக் அப்படின்னு விரியன் தான், கட்டு விரியன் தான் இல்லையா? நாகபாம்போட விஷமானவர்கள் யாரு? நம்ம யூதர்கள். இன்னைக்கு நம்மளும், ஏன்னா கடவுள் யாருன்னு நமக்கு நல்லா தெரியும், அவர் யாரு எப்படிப்பட்டவர்கள் தெரியும், நம்மளை எப்படி ரட்சித்திருக்கிறாருன்னு தெரியும். ஆனா நம்ம என்ன பண்றதில்ல, கனி கொடுப்பது இல்லை. நாம இரட்டை வாழ்க்கை வாழும், வாய்மானமான ஒரு வாழ்க்கை வாழும். அதை தான் ஆண்டவர் எதிர்க்கிறார். அதை நீங்க செய்யக்கூடாது. ஏன்னா உங்களுடைய வேர் அருகே கோடாரியானது வைக்கப்பட்டிருக்கிறது. நீங்க கனி தள்ளனா உங்களை வெட்டு கொண்டு அக்னியில ஒரு அழிவு, ஜட்ஜ்மெண்ட் ரொம்ப நீங்க அதிகமா இருக்குது. பாருங்க, நீங்க இருக்கிறவங்க நாளைக்கு இல்லை. அதனால இன்னைக்கே மனம் திரும்பி நம்ம கடவுளுக்காக ஒரு நாள் வாழ கூட ஆண்டவருக்காக வாழ வேண்டும். அதுதான் இன்னைக்கு ஆண்டவர் நம்ம கொடுக்கிற பெரிய அழைப்பு. தான் பவுல் சொல்றாரு பாருங்க, நான் என்னை பெருமைப்பட்டு சொன்னா நான் எவ்வளவோ சொல்லாங்க. பரிசேயர் சதுசேயர் மாதிரி, பிரதான ஆசிரியர் மாதிரி நான் பெரிய பொங்கல் எல்லாம் ஆடையெல்லாம் போட்டு போய் நான் அரியணையில உட்காரலாம். ஏன்னா எனக்கு எல்லா ரைட்ஸும் உண்டு. பவுலடிகளாருக்கு இரட்டை குடியுரிமை. எங்க போனாலும் அவரு யூதன், அதே நேரத்துல எபிரேயர், எங்க போனாலும் அவர் குடியுரிமை. அவர் சொல்றாரு, நான் யூதனுக்கு யூதன், கிரேக்கனுக்கு கிரேக்கன், எபிரேயர் இல்லையா? பரிசேயர் குடும்பத்துல பிறந்தவன், எல்லாம் எனக்கு தெரியுங்க, எல்லா மொழியும் எனக்கு தெரியும். அவர் பாண்டித்யம் பட்டம் பெற்றவர், டாக்டரேட் பெற்றவர். ஆனா இப்ப என்ன சொல்றாரு? இதெல்லாம் நான் தூசு குப்பை என்று சொல்லுகிறான். ஆமென். பிலிப்பியர்ல 2ஆம் அதிகாரத்துல ரொம்ப அழகா சொன்னார். 3ஆம் அதிகாரத்துல 4 முதல் 14 வாசிக்கிறது. இந்த நாளுடைய நிருபப்பகுதியில நீங்க படித்து பாருங்க. ஆண்டவருக்காக இவைகள் எல்லாம் நான் தூசு குப்பை, வேஸ்ட். இந்த பேர், புகழ், பணம், செல்வாக்கு. இன்னைக்கு பாருங்க, தமிழ்நாட்டுல அதிகார சண்டை இல்லையா? அரசியல்ல பார்த்தா இந்த பக்கம், ஆன்மீகத்துல பார்த்தா இந்த பக்கம், ஒரு பக்கம் மக்கள் அழிந்து கொண்டே இருக்கிறாங்க. ஆனால் இன்னைக்கு சண்டைகள் எதற்காக? பதவிக்காக. பவுல் சொல்றாரு, ஒண்ணுமே ஆண்டவருக்கு முன்னாடி இவையெல்லாம் தூசு குப்பை என்று தன்னை அவர் அந்த இடத்துல அர்ப்பணிக்கிறது பாருங்க. அப்ப எதற்காக ஓடுறாரு? எனக்கு முன்பாக ஒரே ஒரு இலக்கு இருக்கிறதுங்க, அது ஆண்டவருக்காக செய்யற ஊழியம். இன்னொன்று ஆண்டவர் எனக்கு கொடுத்து போகிற என்ன, அது நீதி கீழம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. அதுக்காக ஓடுகிறேன். நம்மளாம் நீங்க எதுக்காக ஓடுறோம்? எதுக்காக ஓடுறோம்? சிந்தித்து பாருங்க. பேர், புகழ், பணம் பின்பாக ஓடினால் எல்லாம் அழித்து போகும். கிறிஸ்துவுக்கு பின்பாக வாங்க. I am decided to follow Jesus. அழகான சண்டே கிளாஸ் பாட்டு, ரொம்ப அழகான பாடல். நான் இயேசுவின் பின்னே போதற்கு நின்றே, பின்னோக்கே பின்னே. உலகம் எனக்கு பின்னே, இயேசு எனக்கு முன்னே. உலகம் நமக்கு பின்னே, இயேசு நமக்கு முன்னே. ஆகவே பிரியமானவர்களே, இந்த நாளில் ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற ரெஸ்பான்சிபிலிட்டிகளை நம்ம உண்மையா இருக்கணும். ஆண்டவர் கொடுத்திருக்கிற பொறுப்புகளிலே
உண்மையா இருந்து ஆண்டவரை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அங்கே பரிசேயர், சதுசேயர், வேதபாரகர்கள், பிரதான ஆசாரியர்கள் எல்லாம் சொன்னாங்க, நாங்கெல்லாம் ஆபிரகாமுடைய பிள்ளைகள், நாங்க ஈசாக்கின் பிள்ளைகள், எங்க அப்பா தான் முற்பிதாக்களா இருக்காங்க, எங்களுக்கு நியாயப்பிரமாணம் இருக்குது. we are living in the ஜெருசலேம் டெம்பிள்ல நாங்கெல்லாம் பெரிய பொறுப்புல இருக்கணும், பதவியில இருக்கணும் எல்லாம் சொன்னாங்க. ஆண்டவர் சொல்லிட்டாரு, உங்ககிட்ட என்ன இல்லப்பா, கனிகள் இல்லை. அதனால நீங்க ஆபிரகாமின் பிள்ளைகள் என்ன பண்ணாதீங்க, சொல்லாதீங்க. ஆண்டவர் என்ன செய்வார் தெரியுமா, இந்த கல்லுகளில் இருந்து ஆபிரகாம் என்ன பண்ணுவாங்க, பிள்ளைகளை உண்டாங்க. ஆமென். அப்ப இன்னைக்கு நம்மளாம் ஒரிஜினல் ஜூஸா? நோ, we are not Jews, we are Indians, Indian Christians. இல்லையா? நம்மள உண்மையாகவே இந்திய தேசத்துல புறக்கணிக்கப்பட்ட ஒரு வகுப்புல இருந்து வந்தவர்கள். ஆனாலும் கூட ஆண்டவர் நம்மை தான் தெரிந்து கொண்டிருக்கிறார். ஏன்னா ஆண்டவர் சொல்றாரு, மத்தேயு சுவிசேஷம் 4 பிரசங்க பகுதியில கடைசி பகுதி மட்டும் வாசிங்க, 42 வாசிங்க, வாசிக்க முடிக்கலாம். இயேசு அவர்களை நோக்கி, வீடு கட்டுகிறவர்கள் ஆகாயத்து தள்ளின கல்லே மூலைக்கு தடைக்கல் ஆயிற்று. அது கர்த்தராலே ஆயிற்று. அது நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமாய் இருக்கிறது என்று நீங்கள் வேதத்தில் ஒரு காலம் வாசிக்கவில்லையா? ஆகையால் தேவனுடைய ராஜ்யம் உங்களிடத்திலிருந்து நீக்கப்பட்டு. தேவன் கவனிங்க, இதுதான் நம்ம கவனிக்க வேண்டியது. நம்ம என்ன சொல்லுகிறோம், I am the Christian, I am belonging to this church, Jesus is my savior, எனக்காக ஒரு பரலோகத்தை ஆயத்தம் பண்ணிக்கிறாரு, நான் தான் பரலோகத்துக்கு போவேன் நம்ம அனௌன்ஸ்மெண்ட் பண்றது. ஆனா அந்த ஆண்டவர் என்ன சொல்றாரு, அப்படி சொல்லியிருந்தவங்க கிட்ட சொல்றாரு, என்ன சொல்றாரு, ஆகையால் தேவனுடைய ராஜ்யம் உங்களிடத்திலிருந்து நீக்கப்பட்டு அதற்கு ஏற்ற கனிகளை தருகிற ஜனங்களுக்கு கொடுக்கப்படும். பாத்தீங்களா, யார் அந்த ஜனங்க? அன்னைக்கு ஏசாண்டவர் பின்னாடி தேவையில வந்த, பசியும் பட்டியமா வந்த, ஒதுங்கி ஓரங்கட்டப்பட்ட சாதாரண மீனவர்கள், பாமர மக்கள், வேசிகள், பரதேசிகள், இல்லையா, ஆயக்காரர்கள், அவங்கதான். அப்ப நம்ம நினைக்கிற மாதிரி நம்ம தான் பரலோகத்துல இருப்போம்னா நிச்சயமா நம்ம இருப்போம், அதுல எந்த சந்தேகம் இல்லைங்க. ஆனா அதே நேரத்துல இந்த அகந்தையோடு பெருமையோடு நான் தான் இருப்பேன்னு சொல்லி என்ன பண்ணக்கூடாது, நம்ம வாழக்கூடாது. அதுதான் ஆண்டவர் கொடுக்கிற மிகப்பெரிய எச்சரிக்கை. இன்னைக்கு யாரு பாவின்னு நம்ம சொல்றோமோ அவனதான் ஆண்டவர் எங்க உட்கார வைக்கிறாரா, முதல்ல உட்கார வைக்காம. நம்மளே பார்த்து என்ன சொல்லுவார் தெரியுமா, அக்கிரம செய்தியாளரை என்னை விட்டு அகன்றிருப்போம். ரொம்ப மனவேதனையாக. அதுக்கப்புறம் நம்ம எங்குமே போய் என்ன பண்ண முடியாது, யாருக்கு ரெக்கமெண்டேஷன் வாங்கி நம்ம பரலோகத்துக்கு போகவே, there is only recommendation for paradise, heaven is Jesus Christ. I am the way சொல்லிட்டாரு, அதுக்கு மாற்று எதுவுமே இல்லை. ஆகவே அவரை விசுவாசிப்போம், அவர் கொடுத்த இறை வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படிவோம், புது வாழ்வு வாழ்வோம். கர்த்தர் இந்த திருவசனத்தினாலே நம்மை அழைக்கிறார். ஆகவே we should have Christian stewardship, responsibility, integrity, fruitfulness, truthfulness, openness, accountability. இவையெல்லாம் இந்த வாழ்க்கையில செயல்படுத்த தூய ஆவியானவராலே நம்மை ஆசீர்வதித்து வழிநடத்தி காப்பாராக. ஆமென். எல்லா புத்திக்கும் மேலான தெய்வீக சமாதானம் நம் இருதயத்தின் சிந்தனைகளை இயேசு கிறிஸ்துவுக்குள் காத்துக்கொள்வாக. ஆமென். நாம் ஜெபிப்போம். நேசிக்கிற நல்ல தகப்பனே, மகிழ்ச்சி நிறைந்த காலை நேரத்தில் மீண்டுமாக ஆண்டவரே, என்னுடைய திருச்சபை மக்களுக்காக விசேஷமாக ஜெபிக்கின்றோம். இந்த காணொலி மூலமாய் பார்த்து கொண்டிருக்கிற எல்லா மக்களுக்காக ஜெபிக்கின்றோம். இந்த பேண்டமிக் சிச்சுவேஷன்ல எங்களை பாதுகாக்கிறோம். நாங்கள் ஒரு புதிய உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆமாண்டவரே, இந்த புதிய உலகத்துல அரசு காட்டுகிற வழியின்படியே வாழ்ந்தாலும் இந்த கொரோனா வைரஸ் ஆண்டவரை பேண்டமிக் சிச்சுவேஷன்ல இருந்து எங்களை பாதுகாக்கிறோம். இந்த நேரத்துல இந்த காணொலி மூலமாய் உலகத்துக்கும் இருந்து அனுதினமும் இறை வார்த்தைகளை பார்த்து வருகிற மக்களையும், எவ்வளவு தேவ கிறிஸ்துவ திருச்சபை குடும்பங்களையும், விசேஷமாக ஆண்டவரை திருச்சபை பொறுப்பாளர்களையும் அன்பாய் நினைவுகிறோம். கர்த்தர் ஒவ்வொருவரும் விசேஷமாய் ஆசீர்வதித்து வழிநடத்தி ராஜா, இந்த நாளிலே கேட்ட இறை வார்த்தைகளை மறந்து போகாமல் ஆண்டவரே, அந்த கொடிய புத்தகக்காரரை போல நாங்கள் இல்லாமல் உண்மையும் உத்தமும் ஆண்டவர் உள்ள ஊழியக்காரனை வா என்று சொல்லி ஆண்டவர்களை அழைக்கிற அந்த ஊழியக்காரனால் நடந்து கொள்ள கர்த்தர் கிருபைத்தார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம். எங்கள் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய கடவுளின்